வேலண்டைன்ஸ் டே இந்த நாள் காதலை கொண்டாடுறதுக்குன்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த நாள் கொண்டாட்டத்தில் ஆரம்பிக்கல, பயத்தில் ஆரம்பிச்சு ரத்தத்தில் முடிஞ்சது. ஹே அமிகோ, த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் வேலண்டைன்ஸ் டே தெரியலனா லிசன் க்ளோஸ்லி. 3rd செஞ்சுரியில ரோம் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த எம்பரர் செகண்ட் க்ளோடியஸ், இவருக்கு ஒரு வித்தியாசமான நம்பிக்கை இருந்தது. அதாவது காதலிச்சு திருமணம் பண்ண ஆண்கள் எல்லாம் மனதளவால வீக்கானவங்க, இவங்க போருக்கு உகந்தவங்க இல்லைன்னும், காதலிக்காம திருமணமும் பண்ணாம இருந்த ஆண்கள் எல்லாம் மனதளவாலையும் சரி உடலளவாலையும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க என்றும் நம்பினான். இந்த ஒரு நம்பிக்கையினாலேயே அந்த காலகட்டத்துல அந்த நாட்டுல இருந்த இளமான்கள் எல்லாரும் திருமணம் பண்றதுக்கோ இல்ல காதலிக்கிறதுக்கோ தடை விதிச்சான். பேரரசரோட இந்த கட்டளையை கேட்டு எல்லாரும் பயந்து அதோடையே நிறுத்திட்டாங்களான்னு கேட்டா அதான் இல்ல. இது எல்லாமே ஒரு சாதாரண மனுஷன், ஒரு பிரீஸ்டால மாறிச்சு. அவர் சீக்ரெட்டா கப்பிள்ஸ் எல்லாருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சாரு. நைட் டைம்ல ஒரு சைலன்ஸ்ல கவர்மெண்ட்டுக்கு எதிரா லவ் பக்கம் நின்றார். இது ஒரு ரெபலியன், ஒரு கிரைம், ஒரு டெத் வாரண்ட். இது எல்லாமே தான் பண்றேன்னு தெரிஞ்சும் லவ் சூஸ் பண்ணி நின்னாரு. இவர் தான் சென்ட் வேலண்டைன். இவர் பண்ணிட்டு இருந்த இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நாள் பேரரசர் கிளாடியஸ் கிட்ட போச்சு. உடனே வேலண்டைனை அரெஸ்ட் பண்றாரு, ஜெயில போடுறாரு, ரொம்ப டார்ச்சர் கொடுக்கறாரு. தனக்கு இவ்வளோ கொடுமைகள் நடக்கிற மத்தியிலையும் வேலண்டைன் ஜெயில இருக்கிற மற்ற கைதிகளுக்கு நல்ல நல்ல விஷயங்களா போதிக்கிறாரு. வேலண்டைனோட இந்த குணங்களை பார்த்து மனமிழகி போன அந்த ஜெயிலர் தன்னோட பார்வையற்ற மகளான ஜூலியாவை வேலண்டைனுக்கு அறிமுகப்படுத்துறாரு. வேலண்டைனுக்கும் ஜூலியாக்கும் இடையில நல்லதொரு நட்பு உருவாகுது. அந்த நட்பே காலப்போக்குல காதலாவும் உருவாகுது. சின்ன வயசுல இருந்தே பார்வையற்றவளா வளர்ந்த ஜூலியாவுக்கு வேலண்டைனோட பேசி பழகுனதுக்கு அப்புறம், வேலண்டைன் ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவளோட பார்வை அவளுக்கு திரும்பி கிடைச்சது. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த மற்ற காவலர்கள் பேரரசர் குளோடியஸ் கிட்ட போய் சொன்னாங்க. இதால கடும் கோபமடைஞ்ச அந்த குளோடியஸ் வேலண்டைனுக்கு மரண தண்டனை விதிக்கிறான். இந்த விஷயம் வேலண்டைனுக்கு தெரிய வருது. தன்னோட மரணத்தை அறிஞ்சு கொண்ட வேலண்டைன் தன்னோட மனசுல இருந்ததையும் தான் சொல்ல வேண்டிய விஷயங்களையும் ஜூலியாவுக்கு ஒரு லெட்டரா எழுதுறாரு. அந்த லெட்டரோட இறுதியில இப்போ வர இந்த உலகமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த வேர்ட்ஸ், எஸ் ஃப்ரம் யோர் வேலண்டைன்னு எழுதுறாரு. February 14 இந்த லெட்டர் ஜூலியாவோட கைக்கு போகுது. அவங்க அழுதழுது வாசிக்கிறாங்க. அதே சமயம் வேலண்டைனோட தலையும் கொய்யப்படுது. லவ்வை டிஃபெண்ட் பண்ண ஒரு மனுஷன் அந்த லவ்னாலேயே தன்னோட உயிரை விடுறான். இதுதான் தி வேலண்டைன்ஸ் டே. அந்த நாட்கள் எல்லாம் இது ஒரு செலிப்ரேஷன் இல்லை, ஒரு மாற்றுக்கான சைலன்ஸ் ரிமெம்பரன்ஸ். செஞ்சுரிஸ்க்கு அப்புறம் அது ஃபெஸ்டிவல் ஆச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் ஆச்சு, இப்போ பிளாஸ்டிக் ஹார்ட்ஸ், ரோசஸ் வித் ப்ரைஸ் டேக்ஸ் அண்ட் லவ் ஒரு கண்டென்ட்டாகவே மாறிடுச்சு. உண்மையிலே வேலண்டைன்னா என்ன? நமக்கு தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தும் லவ்வை சூஸ் பண்ணுற தைரியம், இழப்பு வரும்னு தெரிஞ்சும் மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொல்கிற ரிஸ்க், உயிர் போகலாம்னு தெரிஞ்சிருந்தும் இந்த ஃபீலிங் இதுக்கெல்லாம் வர்த்துதான்னு சொல்கிற மேட்னஸ். இதெல்லாம் இருக்கட்டும், ஏன் வேலண்டைன்ஸ் டேக்காக ரெட் கலர் சூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் லவ்வோட ரியல் கலர் பிங்க் இல்லை, பிளட் ரெட், சாக்ரிஃபைஸ் ரெட், எக்ஸிக்யூஷன் டே ரெட். நமக்குள்ளே துடிச்சிட்ருக்கிற இதயம் கூட ரெட் தான். லவ்னு நம்ம சும்மா சாஃப்டாக சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் ஹிஸ்ட்ரியில் லவ்னா வீக் இல்லை, லவ் ஈக்குவல்ஸ் டு டேஞ்சரஸ். ஸோ இப்போ நீ செலிப்ரேட் பண்ண போறியா? ஒரு மனுஷன் காதலை காப்பாற்றினதுக்காக தன்னோட உயிரை கொடுத்தனால கொண்டாடுறது நல்ல விஷயமா? வேலண்டைன்ஸ் டேனா கியூட் இல்லை, அது ஒரு கண்ணாடி மாதிரி.
உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும், பதில் சொல்லு. உனக்கு உண்மையிலே லவ் பண்ற தைரியம் இருக்கா, இல்லனா லவ் பண்ற மாதிரி நடிக்கிற தைரியம் தான் உன்கிட்ட இருக்கா? Let the silence speaks until the next whisper.